ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். அச்சு மசலும் நேரலை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேயர்களே, இன்றைய நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து பார்க்க போகிறோம். இன்றைய நாளிதழ்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகளில் முக்கிய செய்தின்னு பார்த்தோம்னா, தேமுதிகவை அலட்சியம் செய்த ஓபிஎஸ் இபிஎஸ் கூட்டணி விஜயகாந்தை சந்தித்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர். இதைத் தொடர்ந்து ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட போகிறதா என்பது தொடர்பான செய்தி. அடுத்து, தேர்தல் களத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் அணி மற்றும் பாரதிய ஜனதா எதிர்ப்பை கையில் எடுக்கக்கூடிய கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பற்றிய செய்தி. அடுத்து, தேர்தல் அறிக்கை தயாரிக்க போகிறோம், ஏதாவது புது புது ஐடியா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் திரு ஸ்டாலின் கேட்டிருக்கிறார். அது தொடர்பான செய்தி. புல்வாமா சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு இந்தியா அடுத்த பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறது. என்னென்னா, இந்தியா வழியாக செல்லக்கூடிய நதிநீரை நிறுத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டதாக நிதின் கட்கரி பேசியிருக்கிறார். அது தொடர்பான செய்திகள். இன்றைய செய்திகளை கூடுதலாக நம்முடன் விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் வெங்கடேஷ் வந்திருக்கிறார். வரவேற்போம். வணக்கம் சார். இப்போ முதல் செய்தியை என்ன பார்க்க போகிறோன்னா, தேர்தல் களம் நன்றாகவே சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. தேமுதிக ஓபிஎஸ் இபிஎஸ் அணியோடு சேரப்போகிறதா பல நாளாக செய்திகள் வந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் பாமக இருக்கக்கூடிய இடத்துல தேமுதிக இருக்காது அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரவலாக இருந்தது. இந்த சூழலில் என்ன நடந்ததுன்னு தெரியல, அது உறுதிப்படுத்தப்படலை. அது மட்டுமல்ல, தேமுதிகவை ரொம்ப அலட்சியம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் பரவலாக இருக்குது. இதே நேரத்தில் விஜயகாந்த் திருநாவுக்கரசர் சந்திச்சிருக்கிறார். உங்களுடைய பார்வையில் நிலை மாறுமா? திருநாவுக்கரசர் அவருடைய தனிப்பட்ட வகையில் தான் சந்தித்திருப்பதாக நமக்கு தெரிகிறது. பின்னாடி அவர் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உடனே தமிழக காங்கிரஸ் தலைவரான திரு கே.எஸ். அழகிரி அதை அந்த மாதிரியான கூட்டணி முடிவுகளை கூட்டணியின் தலைமையை ஏற்றிருக்கக்கூடிய திமுக தான் செய்யணும், நம்ம செய்ய முடியாது அப்படின்னு அவர் அதை மறுத்திருக்கிறார். அது தனிப்பட்ட ரீதியான ஒரு சந்திப்பாகத்தான் திரு கே.எஸ். திருநாவுக்கரசர் போய் சந்தித்ததை நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கு அதிமுக தரப்பு தொடர்ச்சியாக தேமுதிகவிடம் பேசி வருவதாக நம்ம செய்திகளை படிக்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய டிமாண்ட் என்பது எண்ணிக்கையில் சமமாக, அதாவது பாமகவுக்கு சமமாக அவர்களுக்கும் தொகுதிகள் வேண்டும் என்ற அளவில் தான் இன்னைக்கு பேசப்படுகிறது. பட் என்ன இதில் யதார்த்தத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒன்று, நீங்கள் இன்றைக்கி 2 அம்சங்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். என்னென்னா, தேமுதிக தொடர்ச்சியாக ஒரு தன்னுடைய செல்வாக்கை கடந்த ஒரு 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகளில் அதை வளர்த்து வந்திருக்கிறது. அதுக்கான அதே அளவுக்கு இன்றைக்கி செல்வாக்கு இருக்கிறதா என்றது ஒரு முதல் கேள்வி. 2, திரு விஜயகாந்த் அவர்களால் நேரடியாக பிரச்சாரத்திற்கு வர முடியுமா என்பது 2. ஏனென்றால், நேரடியாக அவர் பிரச்சாரத்துக்கு வரும் பட்சத்தில் தான் அங்கே பெருமளவு ஒரு ரசிகர்களுடைய ஈர்ப்பு இருக்கும் என்ற ஒரு கணக்கு ஒன்று இருக்கிறது. அப்போது இந்த 2 இடத்துலையுமே இன்றைக்கி ஒரு தெளிவற்ற நிலைமை இருக்கிறது. 2011 தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு இடம் கொடுத்து அன்றைக்கி 29 சீட்டுகள் அவர் வின் பண்ண போது இருந்த ஒரு செல்வாக்கு கூட இன்றைக்கி படிப்படியாக இன்றைக்கி குறைந்து விட்ட நிலையில் தான் இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமைகளை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்னா, இன்றைக்கு இந்த பக்கம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லை, அந்த பக்கம் கருணாநிதி அவர்கள் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பழைய கணக்கீடுகளை இன்னும் வைத்துக்கொண்டு நாம் பேசணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு சதவீதம் வாக்குகள் இருக்கின்றன அப்படின்ற ஒரு பழைய கணக்குகள் இனிமேல் செல்லுபடி ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 2 பக்கமும் நீங்கள் அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகள் எல்லாருக்குமே இது ஒரு புதிய தேர்தலாகத்தான் இந்த 2019 தேர்தல் இருக்க போகிறது. அப்போ இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சொந்த பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு எவ்வளவு செல்வாக்கை பெற்றிருக்கிறார்கள், எவ்வளவு வாக்குகளை பெறப்போகிறார்கள் என்பதை ஒட்டித்தான் புதிய கணக்குகள் தொடங்க போகின்றன. அப்போது நம்ம இன்னும் ஒரு பழைய கணக்குகளை வைத்துக்கொண்டு எனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குது, அதனால் எனக்கு இவ்வளவு இடங்களை தர வேண்டும் என்பதோ, அல்லது நீங்கள் இன்னொரு கட்சிக்கு இணையாக எனக்கு இடங்களை தர வேண்டும் என்று கோருவதோ எல்லாம் அரசியல் ரீதியாக பலரும் நிச்சயமாக சந்தேகப்படுவார்கள். அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நேற்று வரைக்கும் இருக்கக்கூடிய, நேற்று மாலை வரைக்கும் இருக்கக்கூடிய செய்திகளில் அந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதாகத்தான் நமக்கு தெரிய வருகிறது தேமுதிகவுடன். தேமுதிக இன்னொன்று திருப்பியும் திமுகவோட போவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் பெரும்பாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிற கட்சியினரோடு, அவர்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கட்சியினரோடு தொகுதி பங்கீடு, நேற்று கூட பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட், வலதுசாரி, இடதுசாரி, இவங்க ஜவாஹருல்லா எல்லாரோடும் அவங்க கூட்டணி பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகளும் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ அந்த கோரிக்கைகள் எவ்வளவு தூரம் அவளால் நிறைவேற்ற
நிறைவேற்ற முடியும் என்பதையும் வந்து நம்ம திமுக தரப்பினுடைய அந்த கூட்டணி பற்றிய பேச்சாளர்கள் எல்லாம் நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்திகள் அப்படித்தான் இருக்கின்றன. அதனால இன்னொரு அணியான இப்போ நீங்கள் தேமுதிகவை அவர்களுக்கு அகாமடேட் செய்வதற்கு அவர்களுக்கு போதுமான இடங்கள் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே 10 சீட்டை வந்து காங்கிரஸுக்கு கொடுத்த பிற்பாடு பிற கூட்டணி கட்சியினரையும் இணைத்து அப்புறமா நீங்கள் வந்து தேமுதிகவையும் இணைப்பதற்கு அங்கே போதுமான அளவுக்கு இடம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அப்போ இயல்பாகவே இப்போ அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்றைக்கி அவங்க அதிமுகவோடு தான் போயாகணும். ஆனால் அதுக்கான ஒரு அந்த பேச்சில் வந்து இன்னும் அவர்களுக்கான திருப்தியான ஒரு நிலைமை வரை நிச்சயமாக இந்த ஒரு இழுபறி என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு வேறு ஆப்ஷன் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நல்லது, அடுத்த செய்தியை பார்க்கலாம். இப்போ தேர்தல் களத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் அணி மற்றும் பாரதிய ஜனதாவுடைய எதிர்ப்பை கையில் எடுக்க போவதாக கழகத்தினை துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து அதான் சொன்னேன், இது வந்து ஒரு வித்தியாசமான தேர்தல். மீண்டும் 2019 தேர்தல் பல வகையில் வித்தியாசமாக இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது இன்னைக்கு தேசிய அளவில் பாஜகவுக்கு எதிராக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அதிருப்தி. அந்த அதிருப்தி வாக்குகளையும் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்திகளை அது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி தமிழக அரசியல் மீதான கடந்த 2 ஆண்டுகள் ஆட்சிகளின் மீதான ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தி. இதை இரண்டையும் அறுவடை செய்ய வேண்டியது என்பது மிக முக்கியமானது. அந்த ஒரு உத்தியைத்தான் திரு டிடிவி தினகரன் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். அப்போது இந்த 2 தரப்பினுடைய ஒரு அதிருப்தி, அதனால் மக்களுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்கள், அதனால் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்று கருத்துக்கள், இதை எப்படி வந்து தொகுத்து தன்னுடைய ஒரு கட்சிக்கான தன்னுடைய ஒரு அணிக்கான ஒரு வாய்ப்பாக எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை திரு டிடிவி தினகரன் அவர்கள் யோசித்திருக்கிறார். அப்படித்தான் அதை வந்து பேச முடியும். ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு வந்து அதிமுக பாமக பாஜகவோடு அமைத்திருக்க கூட்டணியில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து மீண்டும் மீண்டும் பேசப்படுகிறது. என்னன்னா, அதிமுக தன்னுடைய ஒரு பெரும் பலத்தை இன்றைக்கு குறைத்து கொண்டு பாஜகவோடும் பாமகவோடும் தன்னை கூட்டணிக்கு அமைத்து கொண்டிருக்கிறது. அப்போ இயல்பாகவே அந்த இடத்துல ஒரு டிபிக்கலான ஒரு அதிமுக தொண்டன் ஒரு மிகப்பெரிய அளவில் இதுக்கு ஒரு வருத்தத்தை சந்தித்திருக்கிறான். அவனுக்கு அந்த பழைய பலத்தோடு இன்றைக்கு இந்த கூட்டணி அமைக்கப்படவில்லையோ என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. அவர் வந்து உண்மையாகவே நீங்கள் வந்து இன்னைக்கு திரு டிடிவி தினகரன் இந்த ஒரு தொண்டனுடைய பார்வையிலிருந்து இந்த ஒரு தொண்டனுடைய ஒரு ஆதங்கத்தை கையில் எடுக்கிறார். அவர் வந்து நாம் எவ்வளவு வலுவான ஒரு கூட்டணியாக இருந்தோம், வலுவான ஒரு தலைவராக இருந்தோம், ஒரு தனிப்பெரும் கட்சியாக இருந்தோம், அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை நீங்கள் வந்து சமரசங்களோடு அமைத்துக் கொள்ள வேண்டுமா என்ற ஒரு ஆதங்கம் ஒன்று நிச்சயமாக பல தொண்டர்கள் மத்தியில் இருக்கும். அந்த அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்கும். அந்த அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதங்கத்தை எப்படி தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும், அந்த ஆதங்கத்தினுடைய ஒரு வெளிப்பாட்டை எப்படி தனக்கு வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அப்படி அவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை செய்கிறார். உண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 புள்ளிகளை வந்து இன்னைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் இணைக்கிறார். ஒன்று வந்து பாஜகவினுடைய அதிருப்தி வாக்குகள், அதிமுகவுடைய 2 ஆண்டுகள் ஏற்பட்ட அதிருப்தி வாக்குகள், 3வது இந்த கூட்டணியினால் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு டிபிக்கலான ஒரு அதிமுக தொண்டனுடைய அதிருப்தி. இவர்களையெல்லாம் ஒருங்கிணைப்பதன் மூலமாக அவர்களையெல்லாம் தன் பக்கம் ஈர்க்க முடியும் என்பதை திரு டிடிவி தினகரன் வந்து தன்னுடைய பேச்சின் மூலமாக தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக எடுத்து சொல்ல முயற்சி செய்கிறார். அது வந்து ஒரு தேர்தல் உத்தி. நிச்சயமாக இந்த தேர்தல் பல்வேறு கட்சிகள் பல்வேறு விதமான தேர்தல் உத்திகளை இன்னைக்கு கையாள போகிறாங்க. அதில் இவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு உத்தியை கையில் எடுத்திருக்கிறார். இந்த உத்தி வந்து கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய பலனை தருவதற்கான வாய்ப்பே இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது தமிழகத்தினுடைய முடிவு ஒவ்வொரு முறையும் வேறு மாதிரியாகத்தான் இருந்திருக்கிறது. அதற்கு உதாரணம் வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் வந்து தனித்து போட்டியிட்டு பெரும்பான்மையான இடத்தை பிடித்து தனக்கான ஒரு அடையாளத்தை இந்திய அளவில் காமிச்சாங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அதிமுக தொண்டர்களுக்கு காங்கிரஸ் மேலேயும் வெறுப்பு இருக்குது, பாஜக மேலேயும் வெறுப்பு இருக்குது. ஆனால் நமக்கான ஒரு தலைமை இங்கிருந்து புறப்படணுங்கிறதுல அந்த எண்ணங்கள் கடந்த கால வரலாறு சொல்லுது. அந்த அடிப்படையில் தான் சென்ற முறை அம்மா தனித்து நின்றுருக்கிறாங்க. இப்போ அதை கையில் எடுத்திருக்கிறது துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். ஆமாம், இது எந்த அளவு ஆதரவாக இருக்கும்னு அதாவது இப்போ நம்ம சொன்னதனுடைய போன சப்ஜெக்டுடைய தொடர்ச்சி தான். இப்போ நீங்கள் அன்னைக்கு 2014 செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிக தெளிவாக மோடியா லேடியான்னு தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி கொண்டு தமிழகத்தினுடைய வாக்குகள் அத்தனையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக ஆதரவு வாக்குகள் அத்தனையும் ஒருங்கிணைப்பதன் மூலமாக பாஜகவுக்கு சென்று அந்த வாக்குகள் சென்று விடாமல் அவர் வந்து அதை தடுத்து நிறுத்தினார். இன்றைக்கு அதே ஒரு பாணியை இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் இருக்கிறார். அதாவது அந்த தனிப்பெரும்பான்மை தன்னுடைய ஒரு
செல்வாக்கு, அதாவது அதிமுக என்ற மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய ஒரு தொண்டர்களுடைய பலத்தை மீண்டும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முயற்சி, அந்த அதில் இருக்கக்கூடிய பல்வேறு அதிருப்தியாளர்களை இன்றைக்கு அதிமுகவை அமைத்திருக்கக்கூடிய கூட்டணியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தியினால் வெளியே வரக்கூடியவர்களை எப்படி தன்னோடு ஒருங்கிணைக்க முடியும் என்று முயற்சி செய்கிறார். அதாவது நான் என்ன சொல்றேன், இது ஒரு தேர்தல் உத்தி. நிச்சயமாக பழைய மாதிரி செல்வி ஜெயலலிதா மாதிரி நாம தான் இந்த தேர்தலை நாம் தான் முன்னெடுத்து நடத்த போகிறோம், நாம் தான் இதனுடைய மையமாக இருக்க போகிறோம், தமிழகம் என்று வரும்போது அதிமுக ஒன்றுதான் இதற்கான ஒரே வலுவான ஒரு கட்சியாக இருக்க முடியும் என்பதை செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2014 நிரூபித்த போன்று இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் அதே ஒரு உத்தியை எடுத்துக்கொண்டு நாம தான் மையமாக இருக்கணும், நம்மை சுற்றி தான் எல்லா விஷயங்களும் நடைபெற வேண்டும், நம்மை சார்ந்துதான் மற்ற கட்சிகள் வர வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு தொடர்ச்சியாக 40 ஆண்டுகளாக வளர்ந்து வந்த இந்த தொண்டர்களை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த ஒரு மையப்புள்ளியை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இப்போ நிச்சயமா இதுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குமானா ஈர்ப்பு இருக்கும். இந்த ஈர்ப்பு எவ்வளவு என்பது இன்றைக்கு தேதியில் நம்மால் கணிக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அதிருப்தி ஒரு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதை ஒருங்கிணைக்கக்கூடிய புள்ளியாக இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் உருவாகி இருக்கிறார். அதைத்தான் மையப்படுத்துகிறார். அப்போ இயல்பாகவே அதற்கான ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த அணிக்கு இந்த டிடிவி தினகரன் அவருடைய ஒரு பிரச்சாரத்துக்கு கண்டிப்பாக தங்களுடைய ஒரு வாக்குகளை செலுத்துவார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். இப்போ புரட்சித் தலைவி அம்மாவின் மரணத்திற்கு பிறகு அதிமுக பிளவுபடுகிறது. நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு இபிஎஸும் ஓபிஎஸும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கட்சி தங்களிடம் இருப்பதாக சொல்கிறார்கள், சின்னம் இருப்பதாக சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் தன்னிடம் இருக்கக்கூடியவர்கள் பாஜகவிடம் இறங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. இது இன்னொரு ஒரு உத்தியிலேருந்து நீங்கள் இதை பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா, இன்னைக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அத்தனை பேருமே, நீங்கள் அது மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும், மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவாக இருக்கட்டும், மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் யாராக இருந்தாலும், யார் கூட்டணிக்கு தலைமை ஏற்கிறார்களோ அவர்கள் அதிகபட்சமாக விட்டுத்தர வேண்டும் என்ற ஒரு குணாம்சம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் காங்கிரஸில் இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதை பார்த்தீர்கள் என்றால் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். பிரதமர் வேட்பாளர் உட்பட எல்லாவற்றையும் அவர் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறார். அதே மாதிரி பாஜக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் அவர்கள் தங்களுடைய கூட்டணியை அமைத்துக் கொள்ளும்போது அந்த ஒரு நீக்குப்போக்கோடு தான் நடந்து கொள்கிறது. தமிழகத்திலும் இப்போ நீங்கள் காங்கிரஸ் அப்படி திமுக தலைமை ஏற்கக்கூடிய அணியிலும் அவர்களும் தங்களுக்கான தொகுதிகளை குறைத்துக் கொண்டு அடுத்தவர்களுக்கான தொகுதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கு, யதார்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு வாக்குகள் சிதைந்து போயிருக்கின்றன, சிதறி போயிருக்கின்றன. அதாவது இப்போ நீங்கள் இப்படி பாருங்களேன், நீங்கள் திமுகவுடைய வாக்குகளை நம்பி அல்லது பெரியாருடைய வாக்குகளை நம்பி இன்றைக்கு பல கட்சிகள் தோன்றிவிட்டன. தேசிய அளவில் நீங்கள் காங்கிரஸுடைய வாக்குகளை நம்பி, பாஜகவுடைய வாக்குகளை நம்பி அல்லது நம்பி பல கட்சிகள் தோன்றிவிட்டன. அப்போது இவர்கள் எல்லாம் தனித்து வேறு வேறு பகுதிகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனும்போது இந்த ஒரு ஒற்றை குணாம்சத்தை உடையவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு புள்ளியாக இன்னைக்கு அந்த தலைமையை இருக்கக்கூடிய கட்சியானது இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது. அதே மாதிரி தான் இன்னைக்கு அதிமுகவில் என்ன நடந்திருக்கிறது என்றால், திரு ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் அந்த ஒரு பொறுப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஒரு அணியினுடைய எண்ணிக்கை, தங்கள் கட்சிக்கான எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டு கூட்டணி கட்சியினருக்கான ஒரு எண்ணிக்கையை கூடுதலாக கொடுத்து அவர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு புள்ளி ஒன்று, ஒரு அவசியம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு யதார்த்தமான உண்மை என்னன்னா, அதில் ஒரே ஒரு கேள்வி, அப்போ தாங்களுடைய பலம் இழந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்திருக்கிறார்களா? ஏன் அப்படின்னா, பாஜக ஒட்டுமொத்த இந்தியாவும் கொண்டு வந்த போதும் கூட தமிழ்நாட்டில் அம்மா கூட்டணி சேர்க்கலை, தனிப்பட்ட முறையில் வந்தாங்க. அதே நேரத்தில் பாமக சமீபத்தில் கூட புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மண்டபம் கட்டக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பெல்லாம் நிறைய தெரிவித்தாங்க. மரணத்திற்கு பிறகும் அவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. புத்தகங்களாக எடுத்துக்கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இவங்கள்ட்டெல்லாம் சமரசம் பண்ணக்கூடிய அளவிற்கு ஓபிஎஸ் சிபிஎஸ் நிலை இருக்கா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இவ்வளவு சமரசம் செய்து கொள்ளக்கூடிய கட்டாயம் என்ன? பாஜகவுக்கு பயந்து கூட்டணி வைக்கிறார்களா அல்லது பாமகவுடன் கூட்டணி வைக்க வேண்டிய கட்டாயம் என்ன? சில மாதங்களுக்கு முன்னர் கூட கடுமையான குற்றச்சாட்டை சுமத்தி இந்த ஆட்சியாளர்கள் மீது கவர்னரிடம் மனு கொடுத்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். அது மட்டுமல்ல, திராவிட கட்சிகள் கூட நாங்கள் கூட்டணியை வைக்க மாட்டோம், தமிழ்நாட்டை சீரழிச்சதே திராவிட கட்சிகள் தான் பல மேடைகளில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பேசியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இழுத்ததுனால இவர்கள் திராவிடத்தன்மையை ஓபிஎஸ் சிபிஎஸ் அவர்கள் இழந்திருக்கிறார்களா? சொல்லுங்கள். எப்படி இதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மிக தெளிவாக இன்றைக்கி ஒரு பெரும் ஆளுமை மிக்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லை.
அப்போது அந்த யதார்த்தத்தை ஓபிஎஸ் சிபிஎஸ் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இயல்பாகவே ஒரு விஷயம், தங்களால் அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கோடு தொண்டர்களையோ மக்களையோ போய் சந்தித்து முழுமையாக அந்த இப்போ சென்ற முறை வாங்கிய 37 இடங்களை கூட வாங்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. அப்போ இயல்பாகவே அது அதான் யதார்த்தம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு படிப்படியான ஒரு தேய்மானம் ஒன்று இருக்கிறது. அப்போ நீங்கள் சென்ற தேர்தலில் 40% வாக்குகளை பெற்ற இடத்துல இன்னைக்கு நீங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லை எனும் போது அதுலேருந்து நீங்கள் ஒரு 10% வாக்குகளை நீங்கள் அந்த தேய்மானம் ஏற்பட்டிருக்கும். அதன் பின்னாடி நீங்கள் திரு டிடிவி தினகரன் அவர்களும் இன்னைக்கு தனியாக பிரிந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் எவ்வளவு வாக்குகளை கொண்டு போக போறார் என்று இனிமேல் தான் தெரிய போகிறது. அப்போ இந்த 2 விதமான ஒரு தேய்மானம் ஒன்று, இரண்டாவது டிடிவி தினகரன் அவர்கள் வாக்குகளை எவ்வளவு தூரம் பிரிக்க போகிறார் என்பது, இந்த 2த்தையும் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அவர் கண்டிப்பாக வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வாக்குகளை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வேண்டிய தேவை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இல்லை, அப்படி உள்ள சூழல்ல திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தலாமா? இது எப்படி சார் சாத்தியம்? அது என்ன டிப்பிக்கலாக அதிமுக என்பது திமுகவினுடைய எதிர்ப்பில் தானே வளர்ந்த ஒரு மிகப்பெரிய கட்சி. அது எப்படி நீங்கள் திமுகவோட போய் சேர முடியும்? அதெல்லாம் சேராது. இயல்பாகவே நீங்கள் இருக்கக்கூடிய பிறர் யாரெல்லாம் தங்களோட இணைவார்களோ அவர்களை தங்களோட சேர்த்துக்கொள்வது தான் இன்னைக்கு ஓபிஎஸ் சிபிஎஸ் அவர்களுடைய முயற்சியாக இருக்கிறது. நம்ம எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா, அவர் ஒரு தேர்தல் உத்தியை ஒன்று உருவாக்கி இருக்கிறார். அந்த தேர்தல் உத்தியில் தாங்கள் இந்த தேய்மானத்தையும் இந்த டிடிவி தினகரன் அவர்கள் பிரித்து போகக்கூடிய ஒரு வாக்குகளையும் ஈடுகட்டுவதற்கு இணையாக யாரெல்லாம் தன்னோடு சேர்த்துக்கொள்ள முடியும் என்று பார்க்கிறார். இப்ப இது ஒரு தேர்தல் உத்தி. இந்த தேர்தல் எனக்கு தெரிந்து நாளை இப்ப நிச்சயமாக இப்ப பாமக இப்படிப்பட்ட ஒரு கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறது, மிக மோசமாக பேசினார்கள் என்பதெல்லாம் கண்டிப்பா ஓபிஎஸ் சிபிஎஸ்க்கு தெரியாமல் இருக்காது. ஆனாலும் இன்றைக்கு தேர்தல் கட்டாயம் என்று வரும்போது அதனால திரு தம்பிதுரை அவர்கள் பேசினார், கொள்கை கூட்டணி அல்ல, இது தேர்தலுக்கான கூட்டணி என்று மிக தெளிவாக அதை தெரிவிக்கிறார். அப்போ இது தேர்தல் என்று வரும்போது பல இடங்களில் இப்படிப்பட்ட ஒரு சமரசங்கள் ஏற்படத்தான் செய்கின்றன. இப்ப இதே பாஜகவுடைய நீங்க மகாராஷ்டிரத்தில் பார்த்தீங்கன்னா, கடந்த 4.5 ஆண்டுகளாக மிக கடுமையாக சாம்னா பத்திரிகையில் விமர்சித்து வந்த சிவசேனையோடு இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அப்போ அங்க 25, 23 அவர்கள் அமைத்திருக்கிறார். அப்போ நம்ம இது எப்படி புரிந்து கொள்ளணும்னா, இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய பலத்தை பற்றி இருக்கக்கூடிய மதிப்பீடுகள் மாறி இருக்கின்றன. தாங்கள் இவ்வளவு அந்த சென்ற தேர்தலில் இருந்த அளவுக்கு தங்களால் பலமாக இல்லை என்பதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ எப்படி பலத்தை சமப்படுத்துவது என்கிற சூழ்நிலையில் தான் இதை ஆரம்பிக்கிறார்கள். அதுல இருந்து தான் இன்னைக்கு நீங்க அதிமுகவினுடைய அமைத்திருக்கக்கூடிய கூட்டணியை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது வெற்றி தருமா? இந்த கூட்டணியினுடைய ஒரு கணக்கீடுகள் என்பது தேர்தலுக்கு முந்தையான ஒரு கணக்கீடு. இது நீங்க தேர்தலுக்கு பின்னாடி, நான் அதான் திருப்பி சொல்றேன், இந்த தேர்தல் வேற விதமான தேர்தல், ஆளுமைகள் இல்லாத தேர்தல் அப்படின்னும் போது, ஆளுமைகள் இதுவரை இல்லை ஒன்று, இன்னொன்று அலையும் எதுவும் பெருமளவு இல்லை. எப்போ நீங்க ஒரு பாஜக ஆதரவு அலையும் இல்லை, பாஜக எதிர்ப்பு அலையும் இல்லை, மிகப்பெரிய அளவில் எந்த வகையிலுமான ஒரு நேரடியான ஒரு அலை இல்லாத. தமிழகத்தில் பாஜக எதிர்ப்பு அலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நேரடியாக பழிச்சென்று தெரியக்கூடிய அளவில் எனக்கு இல்லை. வருத்தங்கள் இருக்கின்றன, அதிருப்திகள் இருக்கின்றன, அது அலையாக. ரெண்டு விஷயத்தை உதாரணம் இருப்பேன். தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் நாள் கணக்கில் அங்கே போய் பட்டினி போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க, ஒரு நாள் கூட மதிப்பு கொடுக்கல, பேசலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அடுத்து தமிழகத்துக்கு பிரதமர் வரும்பொழுதும் மிக கடுமையான பாதுகாப்போடு வெவ்வேறு வழிகளில் சென்றிருக்கிறார். இங்குள்ள கருப்பு கொடிகளுக்கு அங்கே போராட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. இதெல்லாம் இந்த தேர்தலை எதிரொலிக்காது. நிச்சயமா எதிரொலிக்கும். நான் தான் சொல்றேன், அதிருப்திகள் இருக்கின்றன, வருத்தங்கள் இருக்கின்றன, ஆனால் இது அலையாக உருவாகவில்லை நான் சொல்றேன். அதாவது இப்ப நீங்க 2014 தேர்தல் நீங்க மனசை திருப்பி ஓட்டி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். அன்னைக்கு தேசம் எங்கும் ஒரு பாஜகவுக்கான ஆதரவு மாற்றத்தை முன்வைத்து அவர் பேசின அலைகள் ஒரு பெரிய அளவில் பயன்பட்டது. அதே மாதிரி 10 ஆண்டுகள் இருந்த காங்கிரஸை நீக்க வேண்டும் என்ற அலை ஒன்று இருந்தது. நீங்க அது ஆன்டி இன்கம்பன்சி, அதுதான் மிக மோசமான அலையாக இருந்தது. அதாவது அந்த கட்சி திரும்பி வந்துவிடக்கூடாது என்ற ஒரு எதிர்ப்பு உணர்வு அலை ஒன்று வீசியது. அப்போ 2 அலைகள் அன்றைக்கு பாஜகவுக்கு துணை புரிந்தன. அதே மாதிரியான ஒரு பெரிய அலையை இன்றைக்கு இன்னும் தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதாவது இது நாளைக்கு வரக்கூடிய மாற்றங்கள் இன்னும் இருக்கின்றன, ஒரு 2 மாதங்கள் இருக்கின்றன வைத்துக்கொள்ளுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கூட அப்படிப்பட்ட ஒரு அலை ஏதேனும் ஒன்று உருவாகுமானால் அந்த அலை பயன்படும், அல்லது அந்த அலை எதிர்ப்பலை ஏற்படுமா அதுவும் பயன்படும். இது நடுவில் இப்படிப்பட்ட கூட்டணிகளுடைய கணக்குகளும் பயன்படும். இது எல்லாமே புதுசு, இது எல்லாமே இந்த தேர்தலுக்கு புதுசு. இதுக்கப்புறம் எப்படி 2019 தேர்தல் பல்வேறு கணக்குகள், பல்வேறு ஒரு தனிநபர்களுடைய, அதே சமயத்தில் பல்வேறு கட்சிகளுடைய பலத்தை மறுநிர்ணயம் செய்யக்கூடிய ஒன்றாக இந்த தேர்தல் அமைய போகிறது. அப்படியிலிருந்து நம்ம இன்னைக்கு புரிந்து கொள்ளணும். அப்படித்தான் நம்ம இந்த வரக்கூடிய தேர்தல் முடிவுகளை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கும். அது தொடர்பான இன்னொரு கேள்வி என்னன்னா, பாஜக ஆளும் கட்சியாக இருப்பதால் ஒரு எதிர்ப்பு இருக்கத்தான் செய்கிறது, விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்துவிட்டு இன்று ஆட்சியில் இல்லைன்னாலும் தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா, ஈழத்தமிழர் விஷயத்தில் காங்கிரஸின் நிலைப்பாடு தமிழர்களுடைய மனதில் உள்ளது மறைந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா?
ஈழத்தமிழர் இஷ்யூ இந்த தேர்தலில் ஒரு பெரிய பொருட்டாக இருக்கும்னு நான் நம்பலை சார். ஆக்சுவலாக அதுக்கான ஒரு காலகட்டம் முடிந்து விட்டது. அதை வந்து ஒரு மையப்படுத்தின ஒரு பிரச்சாரம் என்பது 2009ஓடவே முடிந்து விட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன். இனிமேல் வந்து ஒரு ஈழத்தமிழர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாக, ஒரு பிரச்சாரத்திற்கு உண்டான பொருளாக இனிமேல் இருக்கும்னு நான் நம்ப தயாரா இல்லை. சரி, அடுத்த செய்தியை பார்க்கலாம். புல்வாமா சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு இந்தியா அடுத்த பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்தியா வழியாக செல்லக்கூடிய நதிநீரை நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி நிதின் கட்கரி பேசியிருக்கிறார். இது சட்ட ரீதியான வாய்ப்பு இருக்கா அல்லது கோபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு பேச்சா? இல்லை, நாம் நிச்சயமாக புல்வாமா சம்பவம் என்பது இந்தியாவுக்கு விடப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு சவால். அது ஆக்சுவலாக நம்ம அந்த த்ரெட்டை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு சீரியஸ்னஸோடு எடுத்துக்கொள்ளணும். அதை வந்து நம்ம எதிர்கொள்வதற்கான அத்தனை முயற்சியும் நம்ம செய்யணும். அதிலெல்லாம் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இது பாகிஸ்தானை புரிந்து கொண்டவர்கள் இந்த அணுகுமுறையை எவ்வளவு தூரம் ஒப்புக்கொள்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு 2-3 செய்திகளை நான் சொல்லணும். என்னென்னா, இந்த நதிநீர் பங்கீடு, இந்தியா பாகிஸ்தான் நதிநீர் பங்கீடு என்பது ஹெல்சிங்கி ஒப்பந்தத்தின் கீழே வரக்கூடிய ஒரு இது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது சர்வதேச கண்காணிப்பு மேற்பார்வையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். அப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து நீங்கள் தண்ணியை இன்னொரு இடத்துக்கு அனுப்பக்கூடிய ஒப்பந்தத்தை வந்து நீங்கள் மீறுகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக அது சர்வதேச கவனத்திற்கு போகும். அவர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அதற்கான அதிருப்தியை வெளிப்படுத்துவார்கள். நிச்சயமாக இந்தியாவை வந்து கடுமையான விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் நம்ம இந்த ஒரு உத்தி என்பது நிதின் கட்கரி அவர்கள் வைக்கக்கூடிய உத்தி என்பது எடுபடுமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் வேறு ஒரு இடத்துல நம்ம இதை புரிந்து கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். என்னன்னா, பாகிஸ்தானுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானில் அரசாங்கம் தனியாக இருக்கிறது, இராணுவம் தனியாக இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை அமைப்பு ஆனால் ISI தனியாக இருக்குது. அதாவது தனியாக இருக்குது என்றால் இந்தியாவிலும் அப்படித்தான் இருக்கின்றன. ஆனால் இந்தியாவில் என்னென்னா, எல்லாமே அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இவங்க எல்லாருமே இயங்குகிறார்கள். ஆனால் பாகிஸ்தானில் அப்படி இயங்குவது கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவர்களுடைய தங்களுடைய சுயமான ஒரு செயல் திட்டத்தோடு செயல்படுகிறார்கள். அப்போது என்ன ஆகி போகுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய இம்ரான்கான் அரசாங்கத்தால் அங்கே இருக்கக்கூடிய ISI கண்ட்ரோல் பண்ண முடியாது, அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழ்நிலை. அப்போ நம்ம பாகிஸ்தானோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படின்னு எப்படி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தான் அரசாங்கத்தை நாம் நம்முடைய பக்கம் திருப்பி வைத்துக்கொண்டு நமக்கு பாதகமான சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி அமைத்து நம்மை அவர்கள் சொல்பேச்சு கேட்கிற மாதிரி மாற்ற வேண்டியது அவசியம். பாகிஸ்தான் அரசாங்கத்தை நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய இதர 2 அமைப்புகளையும் அந்த இருக்கக்கூடிய அரசாங்கம் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ we have to empower the government நம்ம சொல்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அரசாங்கத்தை நம்ம எம்பவர் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் பாகிஸ்தான் அரசாங்கம் என்பதே உண்மையில் வந்து ஒரு பலமற்ற ஒரு அரசாங்கத்தான் அந்த இடத்துல இருக்கிறது. இதுதான் சூழ்நிலை. இப்போ இந்த பிரச்சனையில் வந்து இந்த ISI அமைப்பினுடைய ஒரு உளவுத்துறை தான் வந்து இந்த மாதிரியான பிரிவினைவாத இயக்கங்களை எல்லாம் தூண்டிவிட்டு வளர்த்து கொண்டிருக்கின்றன. அப்போ இந்த பிரிவினைவாத இயக்கங்களை தூண்டிவிட்டு வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ISIயை கண்ட்ரோல் பண்ணுவது நம்மால் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அரசாங்கம் தான் அதை செய்ய வேண்டும். பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு நாம் எப்படி வலியுறுத்த வேண்டும் என்றால், அவர்களை நமது பக்கம் திருப்பி வைத்துக்கொண்டு நம்முடைய சொல்பேச்சை கேட்பதாக மாற்றி அமைத்து அப்படித்தான் நம்ம அவர்களை எம்பவர் பண்ணி அதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய இந்த ISI அமைப்பையும் அதன் மூலமாக இயங்கக்கூடிய பிரிவினைவாத இயக்கங்களையும் நாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இதுதான் உத்தியாக இருக்க முடியும். நம்ம வெறும் தண்ணீரை நாம் நிறுத்துவது என்பது வேற சிக்கல்களுக்கு கொண்டு போய்விடுமே தவிர, அது நாம் எதிர்பார்க்கக்கூடிய இந்திய பாகிஸ்தானுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த பிரிவினைவாத இயக்கங்களுக்கான சிக்கலை நம்மால் வந்து உடனடியாக தீர்த்து வைக்க முடியாது. இதற்கான உத்தியை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நல்லது, அடுத்த செய்தியை பார்க்கலாம். பாராளுமன்ற தேர்தல் வர இருப்பதால் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுக்கு உங்களுடைய புது ஐடியா இருந்தால் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் திரு ஸ்டாலின் வரவேற்றிருக்கிறார். உங்களின் பார்வையில் அறிக்கைகள் அது இந்த தரம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அதில் 2 விஷயம், வித்தியாசமாக அறிக்கை கொடுக்கணுங்கிறதுக்காகவா அல்லது பற்றாக்குறையா? வித்தியாசமான அறிக்கை கொடுக்கணும், பற்றாக்குறை ரெண்டுமே நீங்கள் வந்து அவங்களுடைய ஒரு ஓப்பன்னஸோடு பேசுகிறாருன்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். அல்லது போதுமானாலும் அவர்களுக்கு ஆலோசனை இன்னும் வந்து சேரவில்லை என்பதும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று நான் வேறு விதமாக நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். என்னென்னா, இன்றைக்கு தேர்தல் களம் எப்படி இருக்கிறது என்றால், தேசிய அளவிலும் சரி தமிழகத்திலும் அளவிலும் சரி மிக முக்கியமாக அடுத்த கட்ட ஒரு பெரிய ஒரு மக்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய விஷயமாக இருக்க போவது வந்து தேர்தல் அறிக்கை மட்டும்தான். மக்களிடம் இனிமேல் இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அணிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு விதமான கூட்டணிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு விதமான பலங்களை பற்றி இருக்கக்கூடிய கணக்கீடுகள் இருக்கின்றன. ஆனால் என்ன அடுத்த கட்ட கணக்கீடு என்ன வர வேண்டும் என்றால், என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றிய ஒரு மிக தெளிவான ஒரு வரையறையையும் ஒரு செயல் திட்டத்தையும் மக்கள் முன் வைத்து அதை கொண்டு ஈர்க்க. இப்போ வரைக்கும் எப்படி இருக்குன்னா, கூட்டணிகளுடைய கட்சிகளுடைய பலத்தை மட்டுமே வந்து பேசி கொண்டிருக்கிறோம் இல்லையா. இன்னும் 2 அம்சங்கள் இருக்கு. ஒன்று வந்து தேர்தலில் இருக்கக்கூடிய அதிருப்திகளை எப்படி ஒருங்கிணைக்க போகிறார்கள் என்பது ஒரு அம்சம். இரண்டாவது என்ன ப்ராமிசஸை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது 2வது அம்சம். அந்த ப்ராமிசஸ்ங்கிற
அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. அதுதான் தேர்தல் அறிக்கை வந்து செய்ய போகுது. அப்போது இந்த தேர்தல் அறிக்கைகள் இந்த தரம் மிக 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 முக்கிய ஒரு 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 கவர்ச்சிகரமான அறிக்கைகளாக இருக்க போகின்றன. ஏனென்றால் ஒவ்வொருத்தருமே இப்போ நீங்கள் அதிமுக கூட்டணியாகட்டும், திமுக கூட்டணியாகட்டும், பாஜக கூட்டணியாகட்டும், காங்கிரஸ் கூட்டணியாகட்டும், தேசிய அளவில் எல்லாருமே இன்னைக்கு மக்கள் முன்னாடி போய் என்ன சொல்ல போகிறோம், எதை சொன்னால் மக்கள் வந்து சட்டுன்னு கவர்ச்சி கவர மக்களுடைய கற்பனைகளை கவரணும். அது ரொம்ப மிக முக்கியமானது. அப்போ மக்களுடைய கற்பனைகளில் இருக்கக்கூடியது என்னன்னா, நம்முடைய அடிப்படை வாழ்வாதார சிக்கல்களில் இருந்து ஆரம்பித்து தங்களுடைய சுபிட்சத்துக்கான முன்னேற்றம் என்ன, தங்களுடைய வேலைவாய்ப்புகளுக்கான முன்னேற்றம் என்ன, தாங்கள் அடைய வேண்டிய ஒரு வாழ்க்கைக்கான ஒரு முன்னேற்றங்கள் என்ன என்பதை பற்றி இருக்கக்கூடிய ஒரு அபிலாஷைகளை எல்லாம் உள்ளடக்கியதாக இன்னைக்கு தேர்தல் அறிக்கைகள் உருவாக வேண்டிய தேவை இருக்கின்றன. இதில் வெறும் இலவசங்கள் அல்ல, செயல் திட்டங்கள் தேவை. அந்த செயல் திட்டங்களை முன்னிலைப்படுத்தி அதற்கான ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரியாக ஒன்று ரெடி பண்ணி, ஏன்னா கூட்டணிகள் எல்லா இடத்துலையுமே காமன் மினிமம் ப்ரோக்ராமாக ஒன்று ரெடி பண்ணி, அப்போ இயல்பாகவே அவர்கள் என்னென்ன இலக்குகளை நோக்கில் நாங்கள் செல்ல போகிறோம் என்பதை தெளிவுபடுத்துவது என்பதுதான் இன்னைக்கு மக்களிடம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இன்னைக்கு எல்லாருமே இந்த தேர்தல் அறிக்கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கையில் வந்து இன்னைக்கு திமுகவும் கவனம் செலுத்தி இருக்கிறது என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயமே தவிர, மற்றபடி இது வந்து தேசிய அளவில் இன்னைக்கு அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இவர்கள் சொல்லக்கூடிய ப்ராமிசஸ் இன்னைக்கு ஒரு தேசிய அளவில் எப்படி பாருங்களேன், மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைந்திருக்கிறார்கள், எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள். என்ன விஜயம் நடந்திருக்கிறது, கடந்த 5 ஆண்டுகள் நடந்த அரசாங்கம் என்ன சொன்னது, என்ன செய்யவில்லை, என்ன சொன்னது, என்ன சொன்னதை வந்து செய்திருக்கிறதா என்ற விமர்சனம் இருக்கிறது. இனி வரக்கூடிய அரசாங்கம் என்ன சொல்ல போகிறது, என்ன செய்ய போகிறது என்ற விமர்சனம் இருக்குது. அப்போ மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பில்ட் ஆகிக்கொண்டே இருக்குது. அப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இன்னைக்கு எந்த அரசாங்கம், எந்த கூட்டணி என்ன விதமான அறிக்கையை முன்வைக்க போகின்றன என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த மக்களுடைய கற்பனையை கவரக்கூடிய சிறந்த அறிக்கை ஒன்று தான் இன்றைக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு வாக்குகளை திசை திருப்ப போகின்றன. அந்த எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது. அதற்கு தான் வந்து திரு ஸ்டாலின் அவர்களும் முயற்சி செய்கிறார்கள் என்று தான் நான் பார்க்குறேன். நல்லது. நிகழ்ச்சி வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக பரிமாறிட்டதுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, இன்றைய நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.